காவிரி விவகாரம் தொடர்பாக திமுகவின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்றது. எழும்பூர் ரயில் நிலையத்தை நோக்கி தொடங்கிய பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கர்நாடகாவில் தமிழர்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து பேரணியில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பேரணியில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய மு.க.ஸ்டாலின், தமிழகம் கர்நாடகம் இடையிலான காவிரி பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஸ்டாலின் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும். அதேபோல கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் அதற்கான முயற்சியில் ஜெயலலிதா ஈடுபடவில்லை. எனவே இனிமேலாவது அவர் விழித்துக் கொண்டு உடனடியாக அப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நான் இந்த போராட்டத்தின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.